வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஐயனார் துணை சீரியலில் இனி கதை இதுதான். ஐயனார் துணை சீரியலை இயக்கி வந்த இயக்குனர் திடீரென மரணமா இணையதளத்தில் வெளியான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அந்த சீரியலுடைய இயக்குனர். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது என்பது பற்றி இந்த சீரியலுடைய இயக்குனர் ராம்குமார் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் அவர் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் டிவியில் ஐயனார் துணை சீரியலுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு அதிக வரவேற்பு இருந்தது. இப்போது அந்த சீரியலையும் பின்னுக்கு தள்ளி ஐயனார் துணை சீரியல் இளம் ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. இந்த சீரியலில் அடுத்து என்ன நடக்கும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏற்கனவே சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் என 4 அண்ணன் தம்பிகளுக்கு தனியாக வசித்து வந்த நிலையில் இப்போது அவருடைய வீட்டிற்குள் சோழன் நிலா என்ற மருமகள் வந்தாங்க. சோழன் நிலாவை பார்த்ததுமே காதலித்த நிலாவிற்கு தெரியாமலேயே அவரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டாங்க. இதனால் விவகாரத்து நடந்துவிட்டது. பிறகு நிலாவுக்கு உண்மையெல்லாம் தெரிந்து சோழனை காதலிக்க ஆரம்பித்தாங்க. இருவருக்குமே குடும்பத்தினர் முன்பு திருமணம் நடைபெற்றிருந்தது. அதே நேரத்தில் மூன்று பேருமே காதலித்து வராங்க. இதில் பாண்டி காதலி வானதி மட்டுமே இந்த வீட்டிற்கு வேண்டாம்னு இந்த பொண்ணு வந்தால் இந்த குடும்பம் வீணாக போயிடுன்னு பல பெண் ரசிகர்களை கதறி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது பற்றி இந்த சீரியலுடைய இயக்குனர் சொல்லும்போது என்னிடம் கூட பல சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸ்கள் கூட வந்திருக்கும். ஆனால் வானதி கேரக்டரில் நடிக்கும் நடிகை ரொம்ப நல்ல பொண்ணு. சீரியலுக்கு அவங்களோட கேரக்டர் அப்படியே இருக்கிறது, அவ்வளவுதான். இனி இந்த சீரியலில் அடுத்ததாக சேரன் கல்யாணம் தான் பிரம்மாண்டமாக நடக்கும். அதில் பல ட்விஸ்ட்டுகள் இருந்தாலும் அது ஒரு பெரிய சந்தோஷமாக தருணமாக இருக்கும். அந்த சீரியல் இளைஞர்கள் இப்போது விரும்பி பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதற்கு முன்பு செம்பருத்தி சீரியல் தான் இயக்கினேன். ஆரம்பத்தில் அந்த சீரியல் பணியாற்றி கொண்டிருந்த போது அப்போது கூட ஒரு ரீமேக் சீரியல் அதை போய் நம்ம பண்ணுவோம்னு வருத்தம் எனக்கு இருந்தது. ஆனால் இப்போது என்னுடைய சீரியலை ரீமேக் பண்ணுவது எனக்கே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இனி இந்த சீரியலில் 4 பேருக்குமே கல்யாணம் முடிந்து 4 மருமகள் ஒரே வீட்டிற்கு வந்த பிறகுதான் ஆட்டமே சூடு பிடிக்கும். மற்ற 3 பெண்கள் தமிழ் பெண்களாக இருக்கும்போது சோழன் மனைவி மட்டுமே தமிழே தெரியாத பெண்ணாக இருக்கிறாங்க. அதனால் குடும்பத்திற்கு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும் என்று கிளூ கொடுத்துருக்குறாங்க. இதனால் அடுத்த சேரன் கல்யாணம் எப்போது வரும் என்று கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் நான் நிறைய செய்திகளை பார்த்துட்டு வரேன். அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஐயனார் துணை சீரியல் நடிகர் ஐயனார் சீரியல் இயக்குனர் திடீரென காலமாகி போயிட்டாருன்னு சோசியல் மீடியாவில் நிறைய வதந்திகளை பரப்பிட்டு வராங்க. அது நான் உடல்நலத்தோடு நன்றாகத்தான் இருக்கிறேன், தயவுசெய்து இந்த மாதிரி செய்திகளை பரப்பாதீங்கன்னு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.